செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடிய நாசரேத் கல்வி குழுமம். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள். நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களால் நடத்தப்பட்ட ஹியூமானிடேரியன் டே. ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய கிரீன் டே. இனி விரிவான செய்திகளை காணலாம். 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடிய நாசரேத் கல்வி குழுமம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் கடந்த 15/8/2025 அன்று 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த பிராக்டிசிங் அட்வொகேட் ட்ரேட் யூனியன் லீடராக விளங்கும் MR அந்திரிதாஸ் அவர்களை பேண்ட் இசை முழங்க விழா மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டார். எமது பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திரு மதியரசன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும், தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி கௌரவப்படுத்தினார். கடவுள் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது சிறப்பு விருந்தினர் தேசிய கொடியினை ஏற்ற அனைவரும் கொடி வணக்கம் மற்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சிறப்பு விருந்தினர் உரையாற்றுகையில் கல்வியின் இன்றியமையாமை மற்றும் அக்காலம் தொடங்கி இக்காலம் வரை கல்வி வளர்ச்சியில் நம் நாடு கடந்து வந்த பாதை, தேச தலைவர்கள் மற்றும் கவிஞர்களின் மேற்கோள்களை சுட்டிக்காட்டி தனது எழுச்சிமிகு உரையினால் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தார். கடந்த கல்வியாண்டில் 10 முதல் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ செல்வங்களுக்கு ரொக்க பரிசுகளும் பாராட்டுகளும் நினைவு பரிசுகளும் பள்ளி நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. மாணவர்களிடமிருந்து பெற்ற மளிகை பொருட்கள் மற்றும் பள்ளி உபகரணங்கள் முதலானவை 5 தொண்டு நிறுவனங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. பரதநாட்டியத்துடன் தொடங்கிய கலை நிகழ்ச்சியானது சிறப்பு பாடல், தமிழ், ஆங்கிலம் சொற்பொழிவு, எழுச்சிமிகு சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பும் பாடல்களுடன் கூடிய நடனங்கள், மாணவர்களின் அணிவகுப்பு, மாஸ் ட்ரில் போன்ற நிகழ்ச்சிகள் அன்று நடத்தப்பட்டன. இறுதியாக நாசரேத் கல்வி குழுமம் 50வது பொன்விழாவை குறிக்கும் வகையில் 50 என்ற வடிவில் மாணவர்கள் அணிவகுத்து சென்றது நிகழ்விற்கு மேலும் மெருகூட்டுவனவாய் அமைந்தது. இறுதியாக நாட்டுப்பண் இசைக்க விழா இனிதை நிறைவு பெற்றது. ஆவடி கன்னடபாளையத்தில் உள்ள நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வெகு கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளியின் செயலாளர் திரு AN என்ரிமாரிஸ் அவர்களும், பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்களும், தலைமை விருந்தினராக தி நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வணிக மேம்பாட்டு மேலாளரான திரு VG பாபு அவர்களும் கலந்து கொண்டனர். பேண்ட் மாணவர்கள் இசையுடன், NCC மாணவர்கள் அணிவகுப்புடன் சிறப்பு விருந்தினரால் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. வானில் பட்டொலி வீசி கொடி பறக்க தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் கொடி பாடல் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் உரையாற்றினார். LKG UKG மழலை செல்வங்கள் தங்கள் மழலை குரலில் விடுதலை போராட்ட தலைவர்கள், பாட்டுக்கொரு தலைவன் பாரதியார் மற்றும் அப்துல் கலாம் போன்ற வேடமணிந்து வந்து அழகாக பேசி கூடியிருந்த அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வழங்கிய கலை நிகழ்ச்சிகள் பார்ப்பவர் கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாக அமைந்தது. 5ஆம் வகுப்பு மாணவன் நிதிஷ் ஆங்கிலத்திலும், 9ஆம் வகுப்பு மாணவன் பிரதீப் தமிழிலும் மிக அருமையாக சுதந்திர தின விழாவை பற்றி சொற்பொழிவு ஆற்றினர். நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கன்னடபாளைய மாணவர்கள் சமூக பணியின் ஒரு பகுதியாக சுமார் 8 தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடைகள் வழங்கினர். மாணவர்களின் சேவை மனப்பான்மை பாராட்டி பள்ளி நிர்வாகம் வாழ்த்து தெரிவித்தது. இந்த நிகழ்வு மாணவர்களிடையே சமூக பொறுப்புணர்வையும் மனித நேயத்தையும் வளர்க்கும் சிறந்த உதாரணமாக அமைந்தது. இறுதியாக நாட்டுப்பண் இசைக்க விழா இனிதே முடிவடைந்தது. ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கடந்த 15/8/2025 அன்று 79வது சுதந்திர தின விழா எம் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் பேண்ட் குழுவினர் படைசூழ சிறப்பு விருந்தினரும் முன்னாள் மாணவருமாகிய டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை அவர்கள் மற்றும் ஆர்த்தோ கிளினிக்கல் லீட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப் ரீலா ஹாஸ்பிட்டல் அவர்களை பள்ளியின் முதல்வர் பொன்னாடை போர்த்தியும் மரக்கன்றுகளை வழங்கியும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர் தேசிய கொடியை ஏற்ற சுதந்திரத்தின் அடையாளமாக வண்ண பலூன்கள் பறக்க விடப்பட்டன. பள்ளியின் முதல்வர் வரவேற்புரை வழங்க சிறப்பு விருந்தினர் தான் படித்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இன்று இப்பள்ளி வானுயர வளர்ந்திருப்பதையும் கண்டு பேருவகை கொண்டார். கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் சுதந்திர இந்தியாவின் சிறப்பையும் இன்னுயிர் தந்த உத்தமர்களையும் நினைப்பூட்டியது. அதனைத் தொடர்ந்து நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் ட்ரிபியூட் டு இந்தியன் சோல்ஜர்ஸ் என்ற தலைப்பில் ராணுவ வீரர்களின் தியாகத்தையும்
தன்னலமற்ற தொண்டையும் பறைசாற்றும் விதமாக சுமார் 85 மாணவர்கள் நடனமாடினர். விழாவின் முக்கிய நிகழ்வாக 30க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்களுக்கு பள்ளியின் நிர்வாகமும் ஆசிரியர்களும் மாணவ மாணவியரும் நன்கொடையாக கொடுத்த பொருட்களை பள்ளியின் முதல்வர் வழங்கி சிறப்பித்தார். வரலாற்று சாதனையாக விளங்கும் இந்நிகழ்வை பெற்றோர்களும் மாணவர்களும் மனதார வாழ்த்தியதோடு ஒவ்வொரு ஆண்டும் ஏழைகளுக்கு உதவும் பணியை தொடருமாறு கூறி பெருமிதம் கொண்டனர். விழாவின் நிறைவாக பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கெட்சி நன்றியுரை கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் மூவர்ண தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் விழாவை தலைமையேற்று நடத்தினார். அதனைத் தொடர்ந்து அன்று எல்கேஜி மழலையர்கள் கொண்டு ட்ரில் மூலம் தன் இந்திய தேசிய கொடியை மிக சிறந்த முறையில் ஃபார்மேஷன் செய்து காட்டி அங்கிருந்த பார்வையாளர்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தனர். ஒவ்வொரு மாணவர்களும் மிக ஆர்வத்துடன் ஒவ்வொரு வீட்டிற்கும் மூவர்ண கொடியை ஃபார்மேஷன் மூலம் செய்து காட்டி மெய்சிலிர்க்க வைத்தனர். மேலும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை மிக மகிழ்ச்சியுடன் வாழ்த்தி ஊக்குவித்தார். அதனைத் தொடர்ந்து கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் சுதந்திர தியாகிகளின் வேடம் அணிந்து தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றினர். அன்று பள்ளியின் வளாகம் முழுவதும் மூவர்ண கொடி, தேசிய தலைவரின் புகைப்படங்கள், மூவர்ண பலூன்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டது. மேலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் நடனம், குறுநாடகம் மூலம் தம் தேசத்தின் எல்லையில் உள்ள போர் வீரர்களை தன் கண்முன் நிறுத்தினர். விழாவின் இறுதியாக தேசிய கீதம் பாடி நாட்டிற்கு மரியாதையும் செலுத்தப்பட்டது. கடந்த 15/8/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி நாசரேத் குடும்பத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் கலந்து கொண்டவரும் முன்னாள் ராணுவ வீரரும் ஆகிய திரு எம் ஸ்ரீதர் அவர்களும் அவருடைய துணைவியாரும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை எம் பள்ளியின் வளாகத்தில் இருந்து பேண்ட் குழுவினர் மற்றும் ஜெசன், ஜாஸ்பர், ஆம்பர், கார்னெட் போன்ற ஹவுஸ் குழுவினர் அணிவகுத்து தக்க மரியாதையுடன் அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் தேசிய கொடியினை ஏற்ற மாணவ தலைவரால் உறுதிமொழியும் ஏறெடுக்கப்பட்டது. கடந்த வாரம் நடைபெற்ற மாணவ தலைமைத்துவத்திற்கான தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் பதவியேற்பு நிகழ்ச்சியும் ஆவடி கிளஸ்டர் ஜோன் 9இல் சிறப்பாக செயல்பட்ட ஆசிரியர்களான திருமதி ரூனா மற்றும் திருமதி எலிசபெத் ஷைனி போன்ற ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதும் அன்றைய நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்டது. மேலும் 50வது ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு எம் பள்ளி மாணவர்களால் திருவேற்காட்டில் அமைந்திருக்கும் உதவும் கரங்கள் என்ற தொண்டு நிறுவனத்திற்கு இவ்வாண்டு முழுவதும் நன்கொடைகள் வழங்க திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் சிறப்பு விருந்தினரின் உரையும் அன்றைய நிகழ்ச்சியை சிறப்புக்குள்ளாக்கியது. ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற விளையாட்டு போட்டிகள். ஆவடி கன்னடபாளையம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் லெஜெண்ட்ஸ் இன் ஆக்ஷன் என்ற தலைப்பில் பெற்றோர்களுக்கான விளையாட்டு போட்டி ஆகஸ்ட் 15 அன்று நாசரேத் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் செயலாளர் திரு ஏஎன் என்ரிமாரிஸ் அவர்கள் மற்றும் பள்ளியின் முதல்வர் செல்வி ஜெயந்தா வில்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 100 மீட்டர் ரிலே, கயிறு இழுத்தல், ஸ்ட்ரா த்ரோ, ஸ்லோ சைக்கிள் ரேஸ் போன்ற போட்டிகள் ஆண்கள் பெண்கள் இடையே தனித்தனியே நடைபெற்றன. இவ்விளையாட்டு போட்டிகளில் உற்சாகமாக கலந்து கொண்ட பெற்றோர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. விளையாட்டு போட்டியில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து கலந்து கொண்டு விளையாடியது அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது. நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களால் நடத்தப்பட்ட ஹியூமானிடேரியன் டே. நமது நாசரேத் கல்வி குழுமத்தின் 50வது பொன்விழாவை சிறப்பிக்கும் விதமாக நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் ஹியூமானிடேரியன் டே நடத்தப்பட்டது. எஸ்டிஜி இலக்குகளின் கீழ் இந்நிகழ்வு அமைந்தது. திருவேற்காடு அருகில் அமைந்துள்ள தொண்டு நிறுவனத்திற்கு நம் ஸ்தாபனத்தின் சார்பாக உதவிக்கரம் நீட்டப்பட்டது. இந்நிறுவனத்திற்கு சுமார் 35 குழந்தைகளை நம் பள்ளியின் சார்பாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சந்தித்தனர். அங்கிருக்கும் குழந்தைகளை மகிழ்விக்கும் விதமாக பாடல், ஜெபம், மேஜிக் ஷோ மற்றும் பப்பட் ஷோ நடத்தப்பட்டது. நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபக்குமார் அவர்கள் தலைமையில் அனைத்து குழந்தைகளுக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது. குழந்தையின் கலங்கமற்ற சிரிப்பில் கரையாத மனமும் கரையும் என்ற வாக்கிற்கிணங்க குழந்தைகளின் மகிழ்ச்சியை கண்டு முழு நிறைவுடன் நம் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்து சேர்ந்தனர். ஆவடி காமராஜர் நகர்
நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி. ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை நடைபெற்ற இப்போட்டியில் ரூபி, எமரால்ட், சஃபயர், டோபாஸ் போன்ற 4 ஹவுஸ் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு போட்டிக்கு புத்துயிர் ஊட்டினர். மாணவ மாணவியரின் தனித்திறமையை ஊக்குவிக்கும் முறையில் நடைபெற்ற இப்போட்டி நீதி இலக்கியமான திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கும் முறையில் அமைந்திருந்தது. போட்டியில் பங்கு பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அருமையான மொழிநடையில் தெளிவான ஒளி உச்சரிப்புடன் தமிழுக்கு பெருமை சேர்த்த இந்த நிகழ்வை அனைவரும் வியந்து பாராட்டினர். தி நாசரேத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய கிரீன் டே. கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமி பள்ளியின் மழலையர்கள் பிரிவில் கிரீன் டே கொண்டாட்டம் நடைபெற்றது. எம் பள்ளியின் மழலையர்கள் பச்சை நிறத்தின் முக்கியத்துவத்தையும் அதனோடு தொடர்புடைய இயற்கையை குறித்தும் அறிந்து கொள்ளும் பொருட்டு இத்தினம் கொண்டாடப்பட்டது. மழலையர்கள் அனைவரும் பச்சை நிற ஆடைகள் அணிந்தும் பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் ஆகியவற்றின் வேடம் அணிந்தும் பச்சை நிறத்தில் அன்று காணப்பட்டனர். பச்சை நிறத்தினால் ஆன சுவரொட்டிகளினாலும் தோரணங்களினாலும் வரைபடங்களினாலும் அன்று மழலையர்கள் பிரிவு காணப்பட்டது. தாங்கள் வேடமிட்ட கருப்பொருளை மையமாக கொண்டு மழலையர்கள் அன்று உரையாற்றினர். பல மழலையர்கள் பள்ளிக்கு செடிகளை அளித்து தன் பங்களிப்பை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து 13/8/2025 அன்று கேஜி மழலையர்கள் பிரிவில் சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றது. பல மழலையர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வேடமணிந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வீரத்தை குறித்தும் தாய் மண்ணின் மீதுள்ள பற்றை குறித்தும் உரையாற்றினர். இவை அனைத்தையும் கேஜி பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி தனலட்சுமி அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைத்தார். இறுதியாக நாட்டுப்பண் இசைக்க விழா இனிதே முடிவு பெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.